வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜுவல் கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான நெத்திச்சுட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஹிந்தியில் இதை மாங் திக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாங் திக்கா பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து என் டாட்டருக்காக செய்தது தான். இது நாங்கள் கஸ்டமைஸ்டாக செஞ்சு கேட்டோம். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். அவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்க ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் இந்த 3 ஸ்டோன்ஸ் வந்து ரூபீஸ், இது ஒரு எமரால்ட். ஸோ இது ஒரு ரூபி எமரால்ட் காம்பினேஷனில் இருக்கிற ஒரு அழகான ஒரு நெத்திச்சுட்டி. இது ஆல்ரெடி என் பொண்ணுக்கு நாங்கள் போட்டு விட்டுட்டோம், நிறைய டைம் போட்டுட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போது இதை வந்து நான் இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னும் சொல்கிறேன். இப்படியே இது டைரெக்டாக இந்த டிக்கா நாங்கள் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் வாங்கலை. அப்படி எங்களுக்கு இது கிடைக்கல. இது கஸ்டமைஸ்டாக நாங்கள் செஞ்சோம். எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் பார்க்குற இந்த பீஸ் பார்த்திங்கன்னா, இது ஒரு பெண்டன்ட், ஒரு பெண்டண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பெண்டண்ட்டை நாங்கள் செப்பரேட்டாக வாங்கிட்டோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் செயின், கழுத்தில் போடுற ஒரு செயினை 3 பீசஸாக கட் பண்ணோம். ஸோ 3 பீசஸாக கட் பண்ணி ஒவ்வொரு பீஸுக்கும் ஒவ்வொரு பெண்டன்ட் போட்டிருக்கோம். அது எல்லாமே ஒரு 3 நெத்திச்சுட்டியாக அதை நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் இதில் 1 தான் உங்களுக்கு காட்டுவேன். இதே மாதிரி இன்னும் 2 அணம் இருக்குது. ஸோ ஒரு செயினை 1/3 கட் பண்ணி ஒரு பீஸ் தான் இது. அப்புறம் இந்த ஹூக் வந்து எங்களுக்கு ஸ்மித்தே போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களே இதுக்கு ஆப்டான ஒரு ஹூக்கை எங்களுக்கு அழகாக போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ லெங்க்த்துமே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. இவ்வளோ லெங்க்த் வருது. இதுவும் 22 கேரட் 916 தான். 22 கேரட்டில் பண்ண ஒரு நல்ல இதில் ப்ராப்பராக பண்ணிட்டோம் இது. ஸோ நல்ல ஒரு பீஸாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு எங்கள் டாட்டருக்கு. இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேருக்கு தான் அவளுக்கு நாங்கள் போட்டுட்ருக்கோம். பட்டு பாவாடைக்கெலாம் போடணும்னு நினச்சி தான் ஆக்சுவலி இதை செஞ்சோம். பட் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கும் போட ஆரம்பிச்சிட்டோம். அதுவுமே நல்லா தான் இருக்குது அவளுக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் வேர் அண்ட் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் ரெண்டுக்குமே அவளை இப்போ போட்டுக்கிறா. இதை நாங்கள் தான் அதை அவளுக்கு மேலே போட்டு இல்லை கொஞ்சம் கிளிப்லாம் பண்ணி நீட்டாக இதை ஹைட் பண்ணி அழகாக பண்ணிவிடுவோம். இவ்வளோ பீஸ் மட்டும்தான் வெளியே அவளுக்கு ஃபோர்ஹெட்டில் லைட்டாக தெரியும். ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. ஸோ ஆப்டாக ஒரு சைஸில் அவள் ஃபேஸுக்கு ஏற்ற சைஸில் அழகாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை பற்றி இன்னும் நிறைய சொல்கிறேன். இதோட கிராஸ் வெயிட் பார்த்திங்கன்னா 4 கிராம்ஸ். அப்புறம் நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 3.7 கிராம்ஸ். இதில் ரூபீஸ், இந்த 3 ரூபீஸோட கேரட் வேல்யூ வந்து 1.2 கேரட்ஸ். அண்ட் இந்த சிங்கிள் எமரால்டு இருக்கு இல்லையா, க்ரீன் கலர், இது 0.5 கேரட். ஸோ இது வந்து என் ஹஸ்பண்டோட ஐடியா தான். எனக்கு இப்படிலாம் தோணுனது கூட கிடையாது. நெத்திச்சுடி போடணும் வைக்கணும்லாம் எனக்கு அப்படியெல்லாம் நினச்சது கூட இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஐடியா தான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அப்போது ஷாப்பில் தேடணும், நெத்திச்சுட்டி இருக்கா, ரெடிமேடாகவே நம்ம வாங்கிக்கலாம், கோல்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கலான்னு பார்த்தா அவங்க வந்து ரொம்ப ப்ரைடல் வேர் மாதிரியே வச்சுருந்தாங்க. நிறைய ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ ஏன் டாட்டருக்கு இன்னும் அந்தளவு வயசு வரல, சின்ன பொண்ணு தான். ஸோ அவளுக்கு அவ்வளோ பெரிய இது நல்லாவும் இல்லை. ஸோ அது வந்து ப்ரைடலுக்கு தான் வைக்க முடியும். நார்மலாக நம்ம வெளியே போகும்போதெல்லாம் அதை வைக்க முடியலை எங்களுக்கு. ஸோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் இந்த இடம் எல்லாமே அவங்க ரொம்ப திக்காக பெருசாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கஸ்டமைஸ்டாக உடனே என் ஹஸ்பண்ட் தான் அப்படி திங்க் பண்ணாங்க. அப்போ ஒன்று செஞ்சுருவோம், எப்படி செய்கிறதுன்னு திங்க் பண்ணும்போது தான் ஒரு பெண்டண்ட்டை வாங்கி நம்ம நெத்திச்சுட்டியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவரோட ஐடியாவை வந்து அங்கே எங்களுக்கு என்ன சொல்கிறது, அங்கே நிறைய பேர் எங்களுக்கு ஆக்சுவலி மலபாரில் தெரியும். ஸோ எங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சேல்ஸ் பர்சன் அவர் ஹெல்ப் பண்ணார். உடனே குயிக்காக எங்களோட திங்கிங்கை, என் ஹஸ்பண்டோட திங்கிங்கை புரிஞ்சு உடனே அவர் எல்லாம் சொன்னதை டக்குன்னு அவர் புரிஞ்சு உடனே கட் பண்ணி ஸ்மித்துட்டாங்க. ஆக்சுவலி ஸ்மித் ரெடியாக இருக்காங்க மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில். பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒர்க்லாம் வந்து அவங்க மும்பைக்கு அமுச்சு தான் பண்ணுவாங்க. இது மாதிரி சிம்பிள் ஒர்க், இப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு பெண்டண்ட்டை கட் பண்ணி செயினில் கோர்த்து ஒரு ஹூக்கு தான் இதுக்கு போடணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அங்கேயே நமக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஸோ உடனே எங்களுக்கு ஒரு 2 டேஸில் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 3 பெண்டன்ட்ஸ் நாங்கள் சூஸ் பண்ணி, ஸோ 3 நெத்திச்சுட்டி எங்களுக்கு ஒரே நாளில் டெலிவர் பண்ணிட்டாங்க. ரொம்ப அமேசிங் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்.
ஈவன் அந்த எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பர்டிகுலர் பர்சனுமே ஹீ இஸ் சச் அ நைஸ் கை. அவரோட எஃபர்ட் இல்லைனாலும் அங்கே எங்களுக்கு யாரும் செஞ்சு தந்திருக்க மாட்டாங்க. அவரும் ரொம்ப எஃபர்ட் எடுத்து நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வி ஆர் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு மலபார் அண்ட் த பர்டிகுலர் பர்சன். ஓகே கைஸ், உங்களுக்கும் இது மாதிரி கஸ்டமைஸ்டு நெத்திச்சூடி வேணும்னா நீங்களும் ஷாப்பில் போய் இதை மாதிரி ஒரு பெண்டன்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி பெண்டன்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்களும் இந்த செயினுமே நாங்கள் தான் சூஸ் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணாங்க. அது ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும், ஏன்னா சின்ன பொண்ணு ரொம்ப பெரிய செயின் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணி நீங்கள் கேட்டு இந்த மாதிரி வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதை மாதிரி இன்னொரு அமேசிங் இதோட பார்க்கலாம். அண்ட் இதோட செஞ்ச மற்ற 2 நெத்திச்சூட்டியையும் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் அது எல்லாமே உங்களுக்கு நான் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.